ஓட்டுப்பதிவின் அவசியத்தை வலியுறுத்தும் வாகன பேரணி 100% ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பதாதைகளை ஏந்தி கலந்து கொண்ட விழிப்புணர்வு வாகன பேரணி. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை முன்னிட்டு கோவை பாராளுமன்ற தொகுதியில் 100% ஓட்டுப்பதிவு நிகழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவையில் உள்ள பிரபல MK அறக்கட்டளை சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு வாகன பேரணி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சியின் துணை ஆணையர் செல்வ சுரப்பி கலந்து கொண்டு கொடியசைத்து இந்த நிகழ்வை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய MK குழுமத்தின் தலைவர் மணிகண்டன் கூறியதாவது: கோவையில் இதுவரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் 70% அல்லது 75% வாக்குப்பதிவு மட்டுமே பதிவாகின்றது. மீதமுள்ள 25% முதல் 30% பேர் ஏன் வாக்களிக்க வரவில்லை என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் உதவி புரிய மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து வாகன வசதிகளை இந்த ஆண்டு நமது அறக்கட்டளை சார்பாக ஏற்படுத்த உள்ளதாகவும், ஆயினும் வாக்குப்பதிவின் அவசியத்தை அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று இந்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியதாக கூறினார். நேரு விளையாட்டு அரங்கில் இருந்து புறப்பட்ட இந்த வாகன பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாதைகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முன்னதாக அனைவரும் வாக்களிப்போம் என மனித சங்கிலியாக நின்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இந்த MK ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று தமிழ் புத்தாண்டு அன்று இந்த MK ஃபவுண்டேஷன் சார்பாக எங்களின் வாலண்டியர் சார்பாக நடத்தப்பட்ட என்ற பைக் ரேலி 100% வாக்குப்பதிவுக்காக நடத்தப்பட்டது. இது ஒரு தொண்டு நிறுவனமாக MK ஃபவுண்டேஷன் கோவையில் செயல்பட்டு வருகிறது. இதில் பல மக்களுக்கான பல நல சேவைகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு சேவையாக ஒரு இன்றைய அத்தியாவசியமாக உள்ள ஒரு விஷயம் 100% ஓட்டேஜ். அது நம்ம கடந்த காலத்தில் நம்ம பார்க்கவே முடியாத 100% ஓட்டேஜை. ஸோ எப்போவுமே 70% 72% தான் போலிங் ஆகுது நம்ம கோயம்புத்தூரில். ஸோ நம்மளும் ஒரு அவேர்னஸ் எடுத்து பண்ணால் கண்டிப்பாக இந்த போலிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் இந்த போலிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த அவேர்னஸ் ரேலியை ஃபஸ்ட்டு ஹியூமன் செயினாக நடத்தணும். ப்ளஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பை பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பிரகாரம் நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுமே, ஒரு பப்ளிக் ரொம்ப அவேர்னஸ் கிரியேட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு பைக் ரேலி எடுத்து நாங்கள் ஒரு புது இனிஷியேட்டிவாக இந்த கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டாக பைக் ரேலி ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் அவேர்னஸுக்கு பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப மகிழ்ச்சி. இது போல் நிறையா சமூக சேவை பணிகளை, மக்கள் பணிகளை நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம். இது பியூர் அண்ட் பியூர் ஒரு மக்களுக்கான ஒரு சேவையும். நாங்கள் மெடிக்கல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஸ்கூல் ஃபீஸ் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா ரூரல் டெவலப்மெண்ட்ஸ் கார்பரேஷன் கூடயும் கலெக்டரேட் கூடயும் சேர்ந்து ஸ்கூல் ரெனோவேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போது 19th ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவாக எடுத்து பார்வை அற்றோருக்கும் அப்புறம் ஹேண்டிகேப் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து ஒரு 100 கார்களை எங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக கொடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பயணிகளை பெனிஃபிட் வரும் 19ஆம் தேதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஒரு 100 வெஹிக்கிள் எங்கள் வாலண்டியர்ஸோட டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட வலியுறுத்தல் பேரிலும் அவங்களோட கூட சேர்ந்து வர 19ஆம் தேதி நீங்களும் இந்த பப்ளிக் இதை எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஃபெசிலிட்டி உதவும். ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கும் பிளைண்ட் பீப்புளும் 19ஆம் தேதி இந்த 100 வெஹிக்கிளை பயன்படுத்தலாம். இதில் 100 வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ட்ரிப்பாக கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு இனோவா வெஹிக்கிள்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஒரு வெஹிக்கிளில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்தை கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 50 வெஹிக்கிளில் கிட்டத்தட்ட 5000 பேர்த்தை பிளான் பண்ணலாம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். இதை விட ஜாஸ்தி பண்ண முடியும் நம்புகிறோம். ஸோ நீங்கள் இந்த நியூஸ் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா பண்ணலாம். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு எந்தெந்த இதோட ஃபியூச்சருக்கு நல்லா பப்ளிக்கு செய்ய முடியும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம நேரு ஸ்டேடியம் டீம் கூட சேர்ந்து அசோசியேஷன்ஸ் கூட சேர்ந்து கோவை அத்லெட்டிக் கிளப், அத்லெட்டிக் அசோசியேஷன், பாக்ஸிங் அசோசியேஷன் மற்றும் பல அசோசியேஷன் கூட சேர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பப்ளிக் வெல்ஃபேருக்காக இனி நிறைய செய்வோம் நாங்கள்.